எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இலக்கம் 208 ஸ்டான்லி வீதி, யாழ்ப்பாணம் என்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிட தொகுதி விற்பனைக்காக வந்திருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.25 பரப்புக்குள்ளே தான் இந்த 4 மாடி கட்டிடம் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த கட்டிடத்தினுடைய முழுமையான அளவு திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8500 சதுர அடிகள் கொண்ட ஒரு கட்டிட தொகுதியாக இது இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 34 அடி அகலமும் நீளம் 86 அடி நீளத்திலையும் இந்த கட்டிடம் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக அமைக்கப்பட்ட கீழ்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிடம் விற்பனைக்காக வந்திருக்குது. யாழ் போதனா வைத்தியசாலையில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 150 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணியும் இந்த கட்டிட தொகுதியும் அமைஞ்சிருக்குது. வியாபார ஸ்தாபனத்திற்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துல ஸ்டான்லி வீதியில் அமைஞ்சிருக்குது. யாழ்ப்பாணத்தில் அதாவது வர்த்தகத்துக்கு முன்னோடியான வீதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஸ்டான்லி வீதி தான். அந்த ஒரு வீதியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிடம் அமைஞ்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்புக்குள்ளே இந்த கட்டிடம் அமைத்திருக்கிறார்கள். மிச்சம் 1.25 பரப்பில் நீங்கள் மேலதிகமாக கட்டிடங்கள் கட்டண்டா கூட கட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குது. 1.25 பரப்பு இடம் இருக்குது. அதாவது வெலிங்டன் தியேட்டர் சந்தி அதுக்கு அருகாமையில் தான் இந்த கட்டிடம் அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டிடம். அதாவது பாதையில் இருந்து எவ்வளவு தூரத்தில் கட்டிடம் உள்ளுக்குள்ளே இருக்கணுமோ அந்தளவு தூரத்துக்குள்ளே இருக்குது. சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டிட தொகுதி. 2 மாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க் இப்போ இயங்கி கொண்டிருக்குது. மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய் வரைக்குமான வருமானத்தை கொண்ட ஒரு கட்டிட தொகுதியாக இருக்குது. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபா வரும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மாடிகள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது. அது நீங்கள் வாடகைக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு கட்டிடம் தான். உண்மையாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 கார் பார்க் பண்ணக்கூடிய அளவில் பின்னுக்கு இந்த கட்டிட தொகுதிக்கு பின்னுக்கு மிச்சம் ஒரு இடம் இருக்குது. நான் அதையும் கொண்டே காட்டுறேன். முதல் இந்த கட்டிடத்தை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இன்னொரு பாதை உண்டு. யாழ் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பாதையால் போனோம்னு சொன்னால் இந்த கட்டிட தொகுதியினுடைய பின்பகுதியை நாங்கள் பார்வையிடலாம். அதாவது அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு கேட்டெல்லாம் போட்டு ஒரு 1.25 பரப்பு காணி இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் அதுலேயும் கட்டிடங்கள் கட்டக்கூடிய மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே ஒரு வியாபாரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தருவேன். நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதான் ஒரு முக்கியமான ஒரு சந்தி. இது நிறைய பிஸ்னஸ் இடங்கள் இதில் இருக்குது. அது பேங்க் இருக்குது, பக்கத்தில் கீழ்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கடைகளும் பெரிய பெரிய யாழ்ப்பாணத்தில் உள்ள முக்கியமான பெரிய கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியும். இப்போ நாங்கள் இந்த கட்டிடத்தை பார்த்துட்டோம். அடுத்த கட்டம் நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டிட தொகுதியினுடைய பின்னுக்கு இருக்கிற அந்த 1.25 பரப்பை போய் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் இந்த கீழ்ஸுக்கு பக்கத்தால் போகின்ற இந்த பிரதான பாதையினூடாக போகணும். இந்த பாதை பார்த்தீங்கன்னா நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. இந்த பாதையினூடாக ஒரு கொஞ்சம் தூரம் நாங்கள் அப்படியே போனோம்னா உள்ளுக்குள்ளே இடது கை பக்கத்தில் ஒரு பாதை ஒன்று திரும்புது. இதால் போனோம்னு சொன்னால் இதில் ஒரு கேட்டு ஒன்று போட்டுருக்குது பாருங்கள். இந்த கேட்டுக்கால உள்ளே போனோம்னு சொன்னால் இந்த காணியுடைய எஞ்சிய பரப்பு இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 பரப்பு துண்டு இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே மேலதிகமாக ஏதாவது கட்டிடங்களை கட்டி வாடகைக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் செய்யலாம், பிரச்சனை இல்லை. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாலுமே நீங்கள் இந்த காணியை விலை பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம். இதில் நான் உரிமையாளருடைய தொலைபேசி உங்களுக்கு தரேன். நீங்கள் அவரோட கதைங்க காணியை நேரடியாக பாருங்கள். உங்களுக்கு காணி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக கதைச்சி பேசி இந்த காணியை எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு புரோக்கர் பீஸே இல்லாமல் நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம்.
இதான் உறவுகளே இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. நான் சொன்னது போல் நான் இதில் உரிமையாளர் நம்பரை தரேன், அவரோட காட்சி பேசி நீங்கள் இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.